முதல் ராத்திரி படம் வந்து என்ன, அதாவது ஃபேமஸ் பாக்யராஜ் சார் படத்தோட ஒரு டைலாக் ஒன்று இருக்குது, எந்த காதலி நின்ற மனைவி ஆகலாம், பக்ஷி நின்ற மனைவி இந்த காதலி ஆக முடியாது அப்படின்ற மாதிரி. கிட்டத்தட்ட அந்த கான்செப்ட் தான். கல்யாணம் ஆகிடும், அந்த ஃபஸ்ட்டு நைட் வரப்போகுது. அந்த டைமில் ஒரு ஷாக்கிங்கான ஒரு ட்விஸ்ட் ஒன்று வருது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்களா மாட்டாங்களா, இந்த ஒய்ஃபாக இருக்கக்கூடியவங்களுக்கு இவங்களுக்கு என்ன வந்து பிரச்சனை இருந்திருக்கு, ஹஸ்பண்டாக இருந்தவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்திருக்கு, ஃபேமிலிஸ்குள்ளே என்ன பிரச்சனை இருந்திருக்கு, காஸ்ட் பிரச்சனை இருக்கா, சொசைட்டியில் பிரச்சனை இருக்கா, என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி வேரியஸ் விஷயங்களை கனெக்ட் பண்ணி ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம எதார்த்தமாக வீட்டில் பார்க்குற விஷயத்தை வச்சு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்ட்ராடினரியான மியூசிக் இதெல்லாம் வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அதுதான் முதல் ராத்திரி. முதல் இரவுன்னு கூட வைக்கல, முதல் ராத்திரி வச்சிருக்காரு. அதில் கூட அந்த ரசத்தை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, இந்த படம் எங்கே டிக் வாங்கும் எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம். டிக் வாங்குற இடம் ஸ்க்ரீன் ப்ளே. இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, எமோஷன் இருக்குது, காமெடி இருக்குது, ஒரு விதமான ஒரு காஸ்ட்டை பற்றி பேசுகிறாங்க. அது வந்து டீச்சிங்கும் இல்லை, ப்ரீச்சிங்கும் இல்லை, ஒப்பீனியன் ஷேரிங்காக பண்ணியிருக்காங்க. பழைய படங்கள் எப்படி இருந்திருக்கோ அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டில் ஒரு பாக்யராஜ் சாரோட ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருக்குமோ அது மாதிரி பேட்டர்னில் நிறைய விஷயங்களில் ஒரு ஃபேமிலியாக உட்காந்து நிறைய எமோஷன்ஸ் அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு பிரில்லியண்டான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு குட்டி பாக்யராஜ்ங்கிற டேக் வாங்கினாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ கண்டிப்பாக ஸ்க்ரீன் ப்ளே ஃபஸ்ட் எடுத்த உடனே அந்த இடம் தான் வந்து டிக் வாங்குற இடமா இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து பரத் சங்கர் அவர்களோட மியூசிக். இனிஷியலாக வந்து ஹீரோவோட அந்த இன்ட்ரோவில் வந்து ஒரு பயங்கர மாசாக ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு. பரவாயில்லையே, பயங்கர மாசாக இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது வந்து அதே ஹீரோ வந்து ஒரு இடத்துல பிரேக் டவுன் ஆகி ஒரு எமோஷனல் அவுட் பஸ்ட் வரும்போது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கிளாஸான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு. ஸோ மியூசிக் வைஸ் வந்து அங்கங்கே வந்து அவரோட வந்து எலவேஷன் அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக தெரியுது. அது ரெண்டாவது டிக் வாங்க இடமா இருக்குது. ஏன் இதை ரெண்டு ஃபஸ்ட்டு சொல்கிறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு இவங்கெல்லாம் வெளியேருந்து இதெல்லாம் பண்ணிவிடுவாங்க. உள்ள ஆன் ஸ்க்ரீன் ஆன் ஃப்ரேம் வந்து ஆக்டர்ஸ் இதை கொண்டு போனால் தான் என்ன ஸ்க்ரீன் ப்ளே வந்தாலும் என்ன மியூசிக் வந்தாலும் அது வரும். அதில் வந்து ரஷிகாந்த் வந்து நிறைய கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. மோனிகா பாட்டுலாம் கூட பார்த்துருப்பீங்க. இதில் வந்து அவர் பக்காவாக ஒரு லீடாக வந்து பண்ணுறாரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிருந்தாலும் அவர் வந்து அப்படியே ரஜினி சாரோட ரெப்ளிகாவாக பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருந்தாலும் ரஜினி சார் மாதிரி பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அது ரெண்டுமே இல்லாமல் ஒரு ரா டேலண்ட் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணி மாசான ஒரு பாடி லாங்குவேஜும் இருக்குது. அதே சமயத்தில் கிளாஸாக ஒரு எமோட்டிவான ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து டயலாக்ஸ் மட்டுமே இல்லை, பாடி லாங்குவேஜ் மட்டுமே இல்லை, எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டுமே இல்லை, அது மிக்ஸ் ஆஃப் ஒரு வேரியேஷன்ஸில் கொண்டு வந்திருப்பாரு. ஒரு இடத்துல ஒரு டயலாக் பேசி ஒரு ஐபோ ரைஸ் பண்ணி இறக்கி அதுக்கப்புறம் எமோட் பண்ணி அழுது அதுக்கப்புறம் மிச்ச டயலாக்ஸ் எல்லாம் வரதுல வந்து வேரியஸ் திங்ஸை வந்து அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸில் காமிச்சிருப்பார். ஸோ அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் டிக் வாங்குற இடமா இருக்குது. அண்ட் ஆக்டர்ஸாக பண்ணியிருக்காங்க நிஷ்மா. அவங்களும் வந்து நிறைய படங்கள் இது பண்ணி இந்த படத்தில் வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு கிளைமேக்ஸில் ஒரு முக்கியமான இடத்துல ஒரு அவுட் பஸ்ட் ஒன்று இருக்குது. அதுவும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரோட எவ்வளோ முக்கியமாக அதே மாதிரி அப்துல் அவர்களாக இருக்கட்டும், வெங்கடேஷ் அவர்களாக இருக்கட்டும், பகவதி பெருமாளாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காங்க. இவங்களோடலாம் நோட்டிசபிளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் இவங்களோட எல்லாருமே வந்து டிக் வாங்கும். அண்ட் 2 கேரக்டர் அம்மா கேரக்டராக பண்ணியிருக்காங்க, அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் கூட வரக்கூடிய அந்த சப்போர்ட் கேரக்டர்ஸ் அந்த யங்களாக பண்ணியிருக்கவங்களா இருக்கட்டும், ஒரு குழந்தை ஒரு ரோல் ஒன்று இருக்குது, அதுவும் முக்கியமான ஒரு இடமா இருக்கும். அண்ட் ஒரு பாட்டி இருக்காங்க. இந்த மாதிரி எந்த கேரக்டர் யூ நேம் இட் தே ஹேவ் அ பர்பஸ் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு பர்பஸ்ஃபுல்லான ஒரு கேரக்டரைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்டிங் டிக் வாங்குற மாதிரி கேரக்டரைசேஷன் வந்து ரொம்ப நல்லா டிக் வாங்குற இடமா இருக்குது. இது எல்லாத்தையும் கலெக்டிவ் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய டைரக்டரும் வந்து பயங்கரமாக டிக் வாங்குற இடத்துல வந்து பொசிஷன் ஆகிறாரு. டிக் வாங்காத ஏதாவது இருக்கா அப்படின்னா வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணாத அளவுக்கு வந்து ஸ்க்ரீன் பிளேலையும் சரி, ஆக்டிங்லேயும் சரி, மியூசிக்லேயும் சரி, லாஃப்டர்லேயும் சரி ஒரு நல்ல என்கேஜ் பண்ணி உட்கார வச்சு ஒரு திருப்திகரமான ஒரு படம் வந்து கொடுத்துருக்காங்க. தாராளமாக இந்த படம் வந்து நீங்கள் தியேட்டரில் பார்க்கலாம். ஏன் இது வந்து முதல் இரவு அந்த மாதிரிலாம் ஏதாவது அது சம்மந்தப்பட்ட ஏதாவது இருக்குமானா அதுக்கு தான் முதல் ராத்திரின்னு வச்சுருக்காங்க. ஸோ டைட்டில் முதற்கொண்டு உள்ளே இருக்கிற கண்டென்ட் வரைக்கும் வந்து ஜாலியாக ஃபேமிலியோடு நீங்கள் ஒரு பார்க்கக்கூடிய படம் தான். தாராளமாக இந்த படம் நீங்கள் வந்து தியேட்டரில் பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்மளோட டிக் 4 out of 5. மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.